from Hosur. என்னுடைய பிபி ஐடி வந்து DP62. என்னுடைய லீடர் வந்து தாவ்ப்ரியா மேம். யூனிக் டெக்னாலஜிஸில் பிஸ்னஸ் பார்ட்னராக செப்டம்பர் 1 வந்து ஜாயின் பண்ணேன். அதுக்கப்புறம் மோர் தென் 5 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நான் சக்ஸஸ்ஃபுல்லாக 3 கேண்டிடேட்டை ஜாயின் பண்ண வச்சு நான் யூனிக் டெக்னாலஜிஸ் வந்து ரெஃபரல் போனஸ் வாங்கிட்டேன். தேங்க்ஸ் டு யூனிக் டெக்னாலஜிஸ். நான் காந்திமதி 15 இயர்ஸ் சென்னையிலேருந்து வந்திருக்கேன். நான் யூனிக் டெக்னாலஜியில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக ஒர்க் பண்ணுறேன். என்னோட ஐடி வந்து KA111. நான் எப்படி ஜாயின் பண்ணேன்னு சொன்னால், நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்காக நான் நெட்டில் தேடிட்டு இருக்கும்போது யூனிக் டெக்னாலஜியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் எனக்கு என்னோட இதுக்கு ஏற்ற மாதிரி இது அமைஞ்சிருந்தது. இவங்க வந்து எப்படின்னா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸை வந்து கொண்டு வந்து இவங்ககிட்ட ரெஃபரன்ஸ் கொடுக்கும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவங்க ட்ரைனிங் கொடுத்து இது பண்ணி கொடுக்குறாங்க, பிளேஸ்மெண்ட் பண்ணி. ஸோ எனக்கு இது வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதுவும் நான் எப்படி கான்சன்ட்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, நான் வந்து ரூரல் சைடு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணேன். சிட்டி சைடோட ரூரல் சைடு வந்து நான் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ரூரல் சைடில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அவேர்னஸ் கிடையாது. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடையாது. எங்கே போய் ட்ரைனிங் எடுக்கலாம், எப்படி வந்து பிளேஸ்மெண்ட் வாங்கணும், இதெல்லாம் வந்து ரூரல் சைடில் இருக்கிறவங்களுக்கு கரெக்டான வந்து ஒரு வழி தெரியாது. அவங்களுக்கு நான் வந்து ரூரல் சைட் கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து ஒரு 5 மெம்பர்ஸ் வந்து இப்போதைக்கு இந்த 1 மந்தில் வந்து லீடு எடுத்து இப்போ ஒரு 3 பேர் வந்து இது பண்ணியிருக்கோம். அதில் 2 பேர் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க, ஒருத்தர் இப்போ இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதில் வரக்கூடிய இன்கம் வந்து எப்படி இருக்குதுன்னா, ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா, ஜாயின் பண்ணிட்ட உடனே எங்களுக்கு வந்து வித்தின் 15 டேஸ்லேயே வந்து அவங்க அதுக்கான கமிஷன் கொடுத்துட்றாங்க. ஸோ இது கேஷாக என் கையில் உடனே வந்துடுறதுனால எனக்கு வந்து ஆஸ் ஏ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறது வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதில் வந்து யூனிக் டெக்னாலஜியில் வந்து பிஸ்னஸ் பார்ட்னராக ஒர்க் பண்ணுறது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்து இது ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியுது. ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. ஸோ எனக்கு மட்டும் பெனிஃபிட் இல்லை, என் மூலயமா வர ஸ்டூடெண்ட்டுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பேத்வேவாக இருக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு. ஸோ இது யூனிக் டெக்னாலஜி வந்து எனக்கு மட்டும் பிசினஸ் கொடுக்கல, என் மூலமா வர ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களுக்கு லைஃப் கொடுக்குறாங்க. இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒர்க்கு கிடையாது. கொஞ்சம் யோசிச்சோம்னா போதும். ஸ்டூடெண்ட்டை வந்து எந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டு இல்லை 1 or 2 இயர் வந்து படித்து முடிச்சுட்டு ஒரு சிலர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கேப் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ஒர்க் பண்ணிவிட்டு கேப் எடுத்திருப்பாங்க, இல்லை படிச்சுட்டு முடிச்சுட்டு ஒரு சிலருக்கு கேப் எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கேப் எடுத்தவங்களுக்கு ஒரு திருப்பியும் வந்து ஒரு ரிப்பீட் பண்ணி உள்ளே வரணுன்னாலும் இந்த வழி வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒன்லி கம்ப்யூட்டர் சயின்ஸோ ஐடியோ மட்டும் இல்லாமல் அதர் கோர்சஸ் படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு சிலருக்கு வந்து அதர் கோர்சஸ் அப்படின்னு சொன்னால் வந்து இப்போ பிகாம் படிக்கிறாங்க, இல்லை அக்ரிகல்ச்சர் படிக்கிறாங்க, இல்லை வேறு ஏதாவது வந்து கோர்சஸ், இப்போ எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் படிக்கிறாங்க, மெக்கானிக்கல் படிக்கிறாங்க, எது படிச்சிருந்தாலும் அவங்களுக்கு சிலருக்கு வந்து ஐடி லைனில் வர்றதுக்கு ஒரு மனசளவில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டச் பண்ணியிருப்பாங்க சில இதெல்லாம் வந்து அப்படி படித்து, சிலர்லாம் பார்த்தீங்கன்னா சில கோர்சஸ் வந்து வெளியே பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் பண்ணிவிட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி வர்றதுக்கு அவங்களுக்கு அடிப்படையிலேயே அவங்களுக்கு இந்த ஐடி லைனில் வரக்கூடணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, ஒரு ரெஃபர் பண்ணி ஸ்டூடெண்ட்டை கொடுக்குறதுன்றதுனால யார் வேணால் செய்யலாம். இது ஒரு ஏஜ்டு பீப்புள்ஸாக இருந்தாலும் கொஞ்சம் கம்யூனிகேஷன் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுகிற பரிமாற்றது இருந்தால் அந்த நாலேஜ் இருந்தால் போதும். வீட்டில் இருந்துகிட்டே கூட ஒரு 1 hour இருந்து ஜஸ்ட் ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி யார்கிட்ட பேசலாம், என்ன பண்ணலாம், எப்படி பேசலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணாங்கன்னா, கொஞ்ச நேரம் ஒரு நாளைக்கு ஷெட்யூல் போட்டு ஒர்க் பண்ணாங்கன்னாவே போதும். இதில் வந்து அழகாக ஒர்க் பண்ண முடியும். ஒரு லேடிஸ் ஒர்க் பண்ணவோ இல்லை ஏஜ் பீப்புளை ஒர்க் பண்ணவோ மற்ற யாரையாவது விருப்பப்பட்டு ஒர்க் பண்ணுறதுனால ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஹலோ, நான் வந்து முகமது ஹம்சா யூனிக் டெக்னாலஜிஸில் 1 இயராக பிஸ்னஸ் பார்ட்னராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய எம்ப்ளாயர் ஐடி வந்து LI17. என்னோடய டைரக்ட் ஸ்டாஃப் வந்து லாவண்யா மேம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எனக்கு கேண்டிடேட்ஸு ரொம்ப கம்மியாக தான் வந்தாங்க. அப்புறம் போக போக எஃபர்ட் போட தான் வந்து நிறையா கேண்டிடேட்ஸ் வந்தாங்க. ஸோ வர்ற கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் நல்லா பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கும் புரியும், அவங்களுக்கும் புரியும். ஸோ அவங்க என்ன டவுட்ஸ் கேட்குறான்றது. ஸோ கேண்டிடேட்ஸில் ஒரு அளவுக்கு டவுட்டை கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேனா டைரெக்டாக ஆஃபீஸ் சென்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ஹாய் கைஸ், என்னோடய பேர் சரத்குமார். ஸோ நான் ரீசெண்டாக யூனிக்கில் பிஸ்னஸ் பார்ட்னராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு யூனிக்கில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்ற விஷயம் வந்து கரெக்டாக போகுமா இல்லையான்னு ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ நம்ம CEO ஹுசைன் சார் மூலயமா தான் நான் இங்கே ஜாயின் பண்ணேன்.
இட் வாஸ் குவைட் குட். ஸோ என்னோட இன்சார்ஜ் வந்து தவப்பிரியான்றவங்க தான் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்சார்ஜ் மட்டும் இல்லாமல் யூனிக்கில் இருக்கிற எல்லாருமே எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஜாயின் பண்ணி லைக் 15 days மேலே ஆகுது. இப்போ தான் என்னோடய ஃபஸ்ட் கேண்டிடேட்டை கொடுத்துருக்கேன். என்னோடய ஃபர்ஸ்ட் ரெஃபரல் போனஸையும் எனக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் யா, ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் இஸ் கோயிங். பிஸ்னஸ் அப்படின்ற பேரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறாங்க. பட் இங்கே அப்படி கிடையாது. நீங்கள் வந்து நல்லாவே கற்றுக்கலாம், பிஸ்னஸே கற்றுக்கலாம். ஸோ பிஸ்னஸ் பார்ட்னர்னால் என்னன்னு கற்றுக்கலாம், நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா, நீங்கள் தாராளமாக இங்கே ஜாயின் பண்ணலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக. யூ வில் பி ஏர்னிங் many things here. ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டை ரெஃபர் பண்ணுறதுக்குள்ளேயே நான் நிறைய கற்றுக்கிட்டேன். யூனிக் நிறைய எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. ஸோ ஐ ஹோப் யூனிக் மூலயமா நானும் ஒரு நல்ல பிஸ்னஸ் நடத்துகிறேன்னு நினைக்கிறேன், நடத்துவேன் இனிமேல். ஸோ தட்ஸ் ஆல் ஃபீட்பேக். வணக்கம், நான் ஜெகனுங்க. இது வரைக்கும் என்கிட்ட ஒரு 5 கேண்டிடேட் இது ஜாயின் பண்ணிட்டுருக்கேன். ஒருத்தர் பிளேஸ்மெண்ட் ஆகிட்டாங்க, ஒருத்தர் ட்ரைனிங் போயிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. 2 பேர் ட்ரைனிங் போயிட்டுருக்கு. இப்போ ரெஃபர் அமௌண்ட் வாங்க தான் வந்துருக்கேன். நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்காங்க, ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்கோம். யூனிக்கில் இருக்க ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே என்ன கேட்டாலும் டவுட் கேட்டாலும் க்ளியர் பண்ணிட்டு இருக்காங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த இயர்க்குள்ளே நிறைய கேண்டிடேட்டை வந்து ரெஃபர் பண்ணி டார்கெட் நிறைய அச்சீவ் பண்ணுவேன். வணக்கம், என் பேர் சிவகுமாருங்க. நான் வந்து யூனிக் டெக்னாலஜியில் ஒரு கேண்டிடேட் வந்து ரெஃபர் பண்ணேன். அதுக்காக எனக்கு இன்சென்டிவாக வந்து 5000 ரூபா கொடுத்துருக்குறாங்க. நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டுங்க. நான் வந்து கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் அன்னூர்லேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக வந்து இந்த தம்பி வந்து அந்த இன்ஸ்டியூட்டில் வந்து சேர்ந்ததே எனக்கு தெரியாது. எனக்கு வந்து இந்த யூனிக் டெக்னாலஜியிலேருந்து இந்த சுபா மேடம் அவங்க தான் கூப்பிட்டு சொல்லி இந்த மாதிரி இந்த ரெஃபரில் வந்து சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த இன்சென்டிவ் வந்து அனுப்பி வச்சாங்க. அவங்களோட சர்வீஸ் வந்து எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. அதே சமயத்தில் அந்த நான் ரெஃபர் பண்ண அந்த தம்பியும் படித்து லைஃப்பில் வந்து ஒரு நல்ல இடத்துக்கு வரணும்னு சொல்லி அதே சமயம் யூனிக் டெக்னாலஜி அண்ட் ஆல் இட்ஸ் எம்ப்ளாயீஸ் எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹலோ, குட் மார்னிங். என்னோட நேம் சுதாகர். ஆக்சுவலாக நான் வந்து யூனிக் வந்து ஒரு 2.5 months இருக்கும். அதுக்கு முன்னாடி போயிட்டு யூனிக் டி நகர் ஆஃபீஸில் போயிட்டு மிஸ்டர் ஹுசைன் அவரை மீட் பண்ணிவிட்டு அவங்க எந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வி ஸ்டார்டட் சென்டிங் பீப்புள் டு யூனிக். நிறைய பேர் ரெஃபர் பண்ணோம். ஆக்சுவலாக ஃப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி நிறைய பேர் நம்ம வந்து ரெஃபர் பண்ணி தான் அனுப்பிச்சோம். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு 1 month 1.5 months வரைக்கும் நம்ம அனுப்பிச்சிட்டோம். ஆளுங்க நிறைய பேர் அனுப்பிச்சோம். பட் அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கும் ஒரு தாட் வந்துச்சு, என்ன இது ஒர்க் அவுட் ஆகுமா என்ன அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா ஒருத்தங்க நம்ம கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நீங்கள் அனுப்பிச்ச கேண்டிடேட் ஒருத்தங்க பே பண்ணிட்டாங்க அப்படின்னாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஸோ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுறது வந்து டிசைட் பண்ணுறதுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. பட் அட் த சேம் டைம் அவங்க வந்து கொஞ்ச நாள் பொறுத்து திரும்ப கண்டிப்பாக இங்கே தான் வராங்க. அது என்னவோ உண்மை தான். ஸோ ஃபஸ்ட்டு கேண்டிடேட் ஜாயின் பண்ணி இப்போ நான் அந்த இன்சென்டிவும் வாங்கிட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அந்த விஷயத்தில். அதாவது என்னென்னா, இது கண்டிப்பாக நடக்காதோ அப்படின்ற ஒரு தாட்டில் போயிட்டுருக்க ட்ராக்கில் வந்து இவங்க கூப்பிட்டு கரெக்டாக இன்சென்டிவ் கொடுத்தது ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷன் விஷயமா இருந்துச்சு. ஸோ இப்போது அந்த இன்சென்டிவ் வாங்கிட்ட அப்புறமா திரும்ப நிறைய பேர் நம்ம ரெஃபர் பண்ணி அனுப்புறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதில் மோஸ்ட்லி ஒரு 5 to 10% கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. மேபி அவங்க ஜாயின் பண்ணுவாங்க. பட் ஆனால் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுவாங்கன்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். பட் டெஃபினெட்லி ஒரு 1 month இல்லை 1.5 months பொறுத்து வந்து ஜாயின் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு நல்ல விஷயமாக தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ. ஹாய், எல்லாருக்கும் குட் ஈவினிங். என்னோடய நேம் மோனிஷா. நான் பெங்களூரில் இருக்கேன். நான் எம்காம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். தென் நான் எம் பேங்க் எம்ப்ளாயி. ஸோ ஆஃப்டர் டெலிவரி என்னால் ஒர்க்கை கண்டினியூ பண்ண முடியல. ஸோ எனக்கு யூனிக்கில் இருந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது அஸ் அ பிஸ்னஸ் பார்ட்னராக. ஸோ லாஸ்ட் ஆகஸ்ட்டில் வந்து நான் யூனிக்கில் ஜாயின் பண்ணி இப்போ அட்மிஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். என்னோடய ஐடி வந்து DP-22. அதாவது பிரியா தான் என்னோடய டியூட்டர். ஸோ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சி
கையில் பேபியை வச்சுக்கிட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபினான்ஷியலி. ஸோ தவப்பிரியா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அட்மிஷன் இப்போ கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஃபினான்ஷியலாகவும் நான் இண்டிபெண்ட்டாக இருக்கேன் ஆஃப்டர் ப்ரெக்னன்சி. ஸோ எல்லோரும் யூனிக்கில் ஜாயின் பண்ணுங்கள். யூ ஹாவ் அ பிக்கஸ்ட் ஹோப் அண்ட் யூ ஹாவ் அ கெரியர் ஆல்சோ. தேங்க்யூ. ஹலோ எவ்ரிவன். ஸோ ஐம் பவித்ரா. நான் எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் முடிச்சிருக்கேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். நான் தவப்பிரியா மேமோட பிபி. என்னோடய ஐடி DP-14. நான் யூனிக் டெக்னாலஜியில் 6 months ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இது வரைக்கும் மோர் தென் 10 ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. 50 ரெஸ்யூம்ஸ்க்கு மேலே அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்னும் 4 to 5 members ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூனிக் எனக்கு என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நிறைய இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அது இதுன்ற ஃபேக் ஸ்டேட்மெண்ட்ஸில் இது வந்து ஒரு ஜென்யூன் பிளாட்ஃபார்ம். எல்லாருமே ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு தவப்பிரியா மேமோட கைடன்ஸ் நல்லா கிடைக்கிது. அவங்க ஒவ்வொரு நாளும் என்னை வந்து கைட்லைன்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது பண்ணுங்கள், இந்த ப்ராப்பர் ரூல் எடுங்க, அந்த ரூல் எடுங்க, இப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்னால என்னால் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சுது. கோர்ஸ் டிபெண்ட் பண்ணி எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நான் கிளியர் பண்ண முடிஞ்சுது. ஸோ அகைன் என்ன அப்படின்னா சிவபிரகாஷ் சாரும் எனக்கு நல்ல ஒரு பைப்லைன் கொடுத்துருக்காங்க, கைடன்ஸ் கொடுப்பாங்க, மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன். ஸோ நியூ ஜாயினிங் எல்லாருமே கண்டிப்பாக இவங்க கொடுக்குற ஸ்டெப்பிங்ஸை வந்து மூவ் பண்ணிங்கன்னா அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பேபிஸ். தேங்க்யூ. ஹாய், ஐ எம் சுகுணா. என்னோட ஐடி DP-345. நான் பிஎஸ்சி ஜுவாலஜி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மோர் தென் 6 months நான் வந்து யூனிட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். 15 ஸ்டூடெண்ட்ஸ் இதுவரையிலும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. மோர் தென் 60 ரெஸ்யூம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் வந்து உசைன் சாரோட வீடியோ தான் நான் வந்து பார்த்தேன். அதில் அவர் பேசுனது ரொம்ப ஜென்யூனிட்டியாக இருந்துச்சு. ஓகே, நம்ம அப்ரோச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். ரொம்ப நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் தான் நான் வந்து ஸ்டேட்டஸாக வச்சுருந்தேன். ஓகே, எந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டுன்னு உடனே எனக்கு கொயரிஸ் வர ஆரம்பிச்சிது. நான் வந்து நான் ஐடி பேக்ரவுண்ட் அப்படிங்கிறதால எனக்கு கோர்ஸ் பற்றின நாலேஜ் கூட இல்லாமல் தான் இருந்தேன். யூடியூப்லேயே வந்து அதுவுமே உசைன் சார் ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அவரோட எல்லா வீடியோஸும் பார்த்தேன். அதுக்கப்புறம் ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வர எல்லா டவுட்ஸுமே என்னோட இன்சார்ஜ் தவப்பிரியா அவங்க வந்து உடனே எனக்கு அந்த டவுட் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப நல்லா கைட் பண்ணுவாங்க. அதுவுமே எனக்கு ஒரு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு மந்த்தே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. அவங்க ஜாயின் பண்ணி ஒரு 1 weekலேயே வந்து எனக்கு ஒரு நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. மேம், எனக்கு வந்து இங்கே நல்லா டீச் பண்ணுறாங்க மேம், நல்லா புரியுது, அது இல்லாமல் என்ன டவுட்னாலும் எனக்கு உடனே கிளியர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வர எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வந்து அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகே, நாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்குள்ளே வந்துச்சு. இது வந்து லேடிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருக்கட்டும், அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாத்துக்குமே வந்துட்டு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக தான் இருக்கும். ஸோ எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ தேங்க்யூ யூனிக் டெக்னாலஜிஸ்.